வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஆம், கர்த்தரை முன்மாதிரியாக கொண்டிருக்கிற நாம் எப்படியாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அவர் எப்படி இருந்தாரோ, அவர் தம்முடைய வாழ்நாட்களிலே இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது அவர் எப்படி இருந்தாரோ, எல்லாருக்கும் எப்படி முன் மாதிரியாக இருந்தாரோ, அப்படியாகவே நாமும் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நாம் நம்முடைய சத்துருக்களை எல்லாம் சிநேகிக்க வேண்டும். உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள். யாரெல்லாம் நம்மை சபிக்கிறார்களோ, நமக்கு சாபத்தை சொல்கிறார்களோ, அவர்களை நாம் ஆசீர்வதித்து ஜெபம் செய்ய வேண்டும். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். நம்மை யாரெல்லாம் பகைக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நாம் நன்மை செய்கிறவர்களாக மாற வேண்டும். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்மை யாரெல்லாம் நிந்திக்கிறார்களோ, யாரெல்லாம் நம்மை துன்பப்படுத்துகிறார்களோ, நம்மை கஷ்டப்படுத்துகிறார்களோ, நமக்கு வேதனையை கொடுக்கிறார்களோ, அவர்களுக்காக நாம் அவர்களை பழி வாங்காதபடி அவர்களுக்காக நாம் ஆண்டவரிடத்திலே ஜெபிக்க வேண்டுமா? அப்படியாக நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த எல்லா சாபங்கள், அவர்களாலே வந்த சாபங்கள், நிந்தைகள், அவமானங்கள், துக்கங்கள் எல்லாவற்றையும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். அப்படித்தானே அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த பொழுது திரளான ஜனங்களை கண்டு மனதுருகி எல்லோருக்கும் நன்மை செய்கிறவராக இருந்தார். ஆனாலும் கடைசியிலே ஜனங்கள் அவரை நிந்தித்தார்கள், துப்பினார்கள். ஆனாலும் அவர் சிலுவையிலே தொங்கும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறார்? இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லி பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். நாமும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் தான் இப்படி சொல்லுகிறார். இப்படி நாம் நம்மை துன்பப்படுத்துகிறவர்களை நாம் ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன நடக்குமாம்? இப்படி செய்வதினால், அடுத்த வசனம் சொல்லுகிறது, இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறாராம். ஆம், நம் தேவன் நம்முடைய காரியங்கள் மாறுதலாய் முடியும்படி நாம் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு மாத்திரமல்ல, தீயவர்களாய் இருக்கிற அவர்கள் மேலும் மழையை பொழிய செய்கிறவராய் இருக்கிறாராம். ஆசீர்வாதமான மழையை பொழிய செய்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இதுவரை எப்படி இருந்திருப்போமோ அது நமக்கு தெரியும். ஆனால் இனிமே நாம் நம்முடைய காரியங்களை, நம்முடைய ஜெபங்களை எப்படியெல்லாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தாமே இந்த வசனத்தின்படி தங்களை மாற்றிக்கொண்டு மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக மாறும்படியாக, ஆண்டவரே உம்மை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இதோ நாம் ஜெபம் செய்யலாமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. எங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக, எங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, எங்களை சபிக்கிறவர்களுக்காக நாங்கள் அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். அவர்களை பழிக்கு பழி வாங்காதபடி அவர்களுக்காக நாங்கள் அவர்களை ஆசீர்வதித்து உம்மிடத்தில் அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி நாங்கள் செய்யும் பொழுது தேவன், நாங்கள் உமது புத்திரராய் இருக்கும்படி அப்பா நீங்கள் எங்களை மாற்றுகிறீர் ஆண்டவரே. எங்கள் மேலும் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். அதே நேரத்திலே நாங்கள் ஜெபித்த அந்த தீயோர்கள் மேலும் ஆண்டவரே நீர் மழையை வருஷிக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நீர் நன்மை செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நீர் நன்மையவே விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா, நாங்களும் உம்மை போலவே அதே போல ஆண்டவரே மற்றவர்களுக்கு நன்மை செய்பவர்களாகவே இருக்கும்படியாக
எங்களை நீங்க மாற்றுவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபித்து எல்லாவற்றையும் உடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். ஆமேன்.